ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வெஜ் புலாவ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் லைக் பண்ணுவாங்க இந்த ரெசிபி. நீங்கள் செய்திங்கன்னா இது நல்ல ஒரு அரோமேட்டிக்காக ஜீரா ரைஸில் தான் நான் செய்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லை புல்லட் ரைஸ் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு சூப்பராக சைட் டிஷ்ஷு எக் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன், வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு தயிர் ரைத்தா வச்சுக்க நம்ம சாப்பிட்டு போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரே ஒன் பாட்டில் தான் நம்ம எல்லாமே குக் பண்ண போகிறோம். வெஜிடேபிள்ஸ், ரைஸ் எல்லாமே. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஊற்றிக்கிங்க, அப்புறம் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஹீட் ஆனதுமே ஒரு 4 அனியன்ஸ் லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் அளவு ஸ்டார் ஹனீஸ் இதே நம்ம போட்டுக்கலாம். இந்த ஆனியன் 50% நம்ம ஃப்ரை ஆன பிறகு நம்ம இந்த ஸ்பைசஸ் போடுறோம். எதுக்காகனா, அப்போது நம்ம டைரெக்டாக ஆனியன் ஆயில்லையே நம்ம இந்த ஸ்பைசஸ் போட்டோம்னா நம்ம ஃபுட்டு ஃபுல்லாகவே இந்த ஸ்பைசஸ் ஸ்மெல் தான் இருக்கும். ஸோ அது வேண்டான்றதுக்காக தான் நான் ஆனியன் போட்டுட்டு அப்புறம் ஸ்பைசஸ் போடுறேன். அப்புறம் க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே க்ரீன் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கோம். சென்டரில் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு க்ரீன் சில்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறமா நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் தட்டி போட்டிருக்கேன், உரலில் தட்டி போட்டுக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட் கூட 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதங்கிட்டு பிறகு பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகணும். ஆனியன் நம்ம பிரியாணிக்கெல்லாம் எப்படி நல்லா ப்ரௌனாக வதக்குறோம் அந்த மாதிரி தான் வதக்கணும் இதுக்கோ. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் பீஸ், இப்போ பட்டாணி நம்ம உரிச்சிட்டு வச்சுருக்கேன், அந்த பட்டாணி போட்டுக்கலாம். அதே 1 கப் அளவு கேரட், பீன்ஸ், அப்புறம் பொட்டேட்டோ. நீங்கள் வீட்டில் எந்த வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வீட்டில் என்ன இருந்துச்சோ அந்த வெஜிடபிள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஆயிலில் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எதுக்காக பொட்டேட்டோ கொஞ்சம் பிக் சைஸாக போட்டிருக்கேன்னா, இது சீக்கிரமாக குக் ஆகிடுச்சுன்னு ஸ்மாஷ் ஆகிடுது, அதனால தான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கேன். ஓகே, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். அப்புறம் சைடில் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. 4 பிக் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் ஒரு 150 ml ஊற்றிக்கிங்க. உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன். நீங்கள் என் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே குக்கிங் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்பவே நல்லது கூட ஹெல்த்துக்கு. ஓகே, இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும், குக் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இந்த தக்காளியில் இருக்கிற தயிர்லேயே அது குக் ஆகணும் வெஜிடபிள்ஸு, அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். ஓகே, இது அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அதில் தண்ணி கூட எதுவும் இல்லை பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸு, தக்காளி, தயிர் இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்துடுச்சு. தக்காளி கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுன்னா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரைஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதை எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 1 சைடு ரைஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் நம்மளுக்கு ரைஸ் ஊறணும். இப்போ 1/2 kg அளவு நீங்கள் ரைஸ் எடுத்துருக்கீங்கன்னா 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் இப்போ அவ்வளோதான் ஊற்றுறேன். 1/2 kg ரைஸ்க்கு 1 லிட்டர் தண்ணி. ஏன்னா இது ஜீரா ரைஸு. அதே பாஸ்மதி அரிசினா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி. நான் ஜீரா ரைஸ்க்கு 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்மதி அரிசி சீக்கிரம் குக் ஆகிடும், அதனால் 1 கப்புக்கு 1.5 கப் ஊற்றிக்கோங்க. இப்போது நான் ஜீரா ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு
வச்சோம். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்ச ரைஸு ஒரு 20 மினிட்ஸ் 20 to 25 மினிட்ஸ் ஊற வச்சுங்க. அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துங்க. புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் சிம்மில் வைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் குக் பண்ணேன். ஓகே, இப்போ சிம்மில் வச்சுட்டு இன் பிட்வீனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறமா அப்படியே மறுபடியும் குக் ஆகல ரைஸ்னால் க்ளோஸ் பண்ணி வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் குக் ஆகிடுச்சா இல்லையான்னு. குக் ஆகலைன்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு. சூப்பராக நம்மளுக்கு வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி வெஜிடேபிள்ஸ் இது தான் போடணுன்னு இல்லை. உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் பன்னீர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சுட சுட நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி 1 pot வெஜ் புலாவ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நான் ஒன் சைடில் எக்கு பாயில் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய்த்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்கும் ஆட் பண்ணிக்கலாம். சாப்டு கொரியாண்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான் நம்ம கொரியாண்டர் லாஸ்ட்டாக போடுறது. கீ ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே ஊற்றிட்டோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கீ ஊற்றுனா இந்த ஸ்டேஜ் கீ ஊற்றிக்கிங்க. ஓகே, நம்ம எக்கும் போட்டுட்டோம். ஃப்ரை பண்ண எக்கு இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள், மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போடலை. பிரியாணிக்குன்னா நம்ம பிரியாணி மசாலா போடுவோம், மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போடுவோம். இது ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு குயிக்காக செஞ்சுட்டோம் பாருங்கள். இந்த ரெசிபி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சூப்பராக நம்மளுக்கு லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பாயில் பண்ணி ஃப்ரை பண்ண எக்கு அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுங்க. எக்கு லைக் பண்ணாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நான் வாழைக்காய் பொரியல் எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன். அதுவும் அதே மெத்தடு தான். உப்பு மிளகாய்த்தூள் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் போடல. லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பாய், see you all in next video.